காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் காரியத்தின் முடிவு நல்லது. ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கலும் அவனுடைய மரண நாள் நல்லது. அன்பு சகோதர சகோதரிகளை கவனிங்க. பிரதர், நான் கேரண்டியா இன்னும் 5 வருஷத்துக்கு உயிரோடு இருப்பேன்னு யாராவதால சொல்ல முடியுமாங்க? அதாவது ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னா அந்த பொருட்களுக்கு கேரண்டி இருக்கா இல்லையா? ஒரு ஃபேன் வாங்கும்போது 7 years கேரண்டி அப்படின்னு கேரண்டி. நீங்க பயன்படுத்துற ஃபேனுக்கு கேரண்டி கொடுப்பாங்க. நீங்க வாங்குற ஃப்ரிட்ஜுக்கு இன்னைக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அதே போல நீங்க வாங்குற ஏசிக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. நீங்க வாங்குற உங்க பைக்குக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்க வாங்குற செல்போனுக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் எதை வாங்கினாலும் அந்த பொருளுக்கு பின்னால் ஒரு கேரண்டி உண்டு. ஆனால் அதை வாங்குகிற மனுஷனுக்கு மாத்திரம் 1 day கூட கேரண்டி இல்லை. இருக்காங்க? எப்போ அதை யோசிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? உன்னோட வாழ்க்கைக்கு கேரண்டி இருக்கா? 24 hours இன்னும் நான் கண்டிப்பா உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடிஞ்சவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். நீ வாங்கி பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்கும் கேரண்டி உண்டு. ஆனால் உனக்கு தான் கேரண்டி இல்லை. நீ எப்ப கண்ணு மூடுவியோ அது உனக்கு தெரியவே தெரியாது. ஒரு டைம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. உங்களை பயப்படுத்துறேன்னு நினைச்சுக்காதீங்க. உண்மையை சொல்றேன். ஒரு டைம் அப்படிங்கிறது நமக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ரொம்ப வருஷ காலமா அந்த கணவர் வட இந்தியாவில் எங்கேயோ வேலை பார்க்குறாரு. மனைவி ஹைதராபாத்ல, பிள்ளைங்களும் ஹைதராபாத்ல. திருமணமான கொஞ்சம் வருஷத்திலே அவர் போக வேண்டி இருந்தது. வருஷத்துக்கு ஒரு 2 தடவை வந்து போவார். 2-3 பிள்ளைங்களை வச்சுட்டு அந்த குடும்ப தலைவி ஹைதராபாத்லயே இருக்க வேண்டி இருந்தது. எப்பத்துல இருந்தும் அவங்க ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னா, மனைவியும் எதிர்பார்க்கறாங்க கணவர் எப்படியாவது இங்க வரணும்னு. பிள்ளைங்களும் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அப்பா இங்க வரணும்னு. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி, அவங்க நினைச்ச மாதிரி அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதுங்க. உடனே போன் பண்ணாரு. நான் வந்துட போறேன், ஹைதராபாத்துக்கே வந்துட போறேன் அப்படின்னு போன் பண்ணாரு. டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு. ஹைதராபாத்துக்கே எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருச்சு. இனிமே நானும் நீங்களும் பிரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பமா சேர்ந்து ஒரே வீட்டில் நீ இருக்க போறோம். கணவருக்கு அவ்வளவு சந்தோஷம் சொன்னப்ப மனைவிக்கும் அவ்வளவு சந்தோஷம், பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ட்ரெயின் ஏறிட்டாரு. செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போன் பண்ணாரு. வந்து சேர்ந்துட்டேன், இந்த ட்ரெயின்ல இறங்கிட்டேன், கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். மனைவிக்கும் அவரோட அப்பா அம்மாவுக்கும் வீட்டில் இருந்த எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இன்னும் 1 hourல வந்து சேர்ந்துருவேன். 1 hour ஆச்சு, வரல. என்னது இன்னும் வரல? 2 hours ஆயிடுச்சு, வரல. 3 hours ஆச்சு, வரல. 4 hours ஆயிடுச்சு, வரல. இதுக்கு இடையில அவங்க வீட்டுக்கு முன்னால வந்து ஒரு ஆம்புலன்ஸ் நின்னுச்சு. ஏங்க, குறிப்பிட்ட அந்த நபரோட வீடு தானா? ஆமாங்க, இதுதான் அவரோட வீடு, இதுதான் அட்ரஸ். வேக வேகமாக அவங்க போய் அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து ஒரு டெட் பாடியை வெளியே இறக்குனாங்க. இறக்கி கொண்டு வந்து அங்கே வச்சாங்க. அது என்னது, டெட் பாடி மாதிரி இருக்கு அப்படின்னு திறந்து பார்த்தா, ஏதோ 1 hourல வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவேன்னு சொன்னார் இல்லையா, வந்து சேர்ந்துட்டாருங்க. ஆனா உயிரோட வரல, சவமா வந்தார். மனைவி, பிள்ளைகள், அப்பா அம்மா, உடன் பிறந்தவங்க 1 மணி நேரத்தில் வந்துருவேன்னு சொன்னாரு. ஐயோ, வந்துருவாருன்னு எவ்வளவு ஆசையோடு இருந்தோம். இப்படி வந்திருக்காரு. என்னது? செகந்திராபாத் ஸ்டேஷன்ல இருந்து அவரோட வீட்டுக்கு பஸ் ஏறி இருக்காருங்க, சிட்டி பஸ். அந்த பஸ்ல ஏறி ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கும்போது பஸ் வேகமா வந்து ஸ்பீட் பிரேக்கரோ ஏதோ வந்தது. டிரைவர் சடன் பிரேக் போட்டாரு. உட்கார்ந்து இருந்தவர் திடீர்னு முன்னாள் சீட்டுக்கு மேல அந்த ராட் இருக்கும் இல்லையா, அந்த ராட்ல போய் மோதிட்டாருங்க. அப்படி இடிக்கிற நேரத்துல நெத்தி மேல அந்த ராட் கரெக்டா இடிச்சதால அப்படியே இருந்திருக்காரு. இருதயம் நின்னு போச்சு. பக்கத்துல இருந்து யாரோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஒரு பாக்கெட்ல இருந்த அட்ரஸ் பார்த்துருக்காங்க. பாடியை வீட்டுக்கு வந்து சேர்த்துட்டாங்க. 1 hour இல்லைங்க, டைம் ஃபிக்ஸ் ஆகியிருந்தது. இந்த செய்தியை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, யாருக்கு தெரியும் இது உன்னுடைய வாழ்க்கையில கூட கடைசி வாரமோ என்னவோ, இது உன்னுடைய வாழ்க்கையில கடைசி மாசமோ என்னவோ, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில இது கடைசி வருஷமோ என்னவோ, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் இது, அதாவது இந்த நாள் கடைசி நாளோ என்னவோ, யாருக்கு தெரியும்? தேவன் இன்று உன்னை சந்திக்கிறாரோ என்னவோ.
கடைசி வாய்ப்பை உனக்கு கொடுத்திருக்கிறாரோ என்னவோ, உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கு, உன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொள்வதற்கு, உனக்குள் இருக்கிற பரிசுத்தம் இல்லாத காரியங்களை விட்டு நீ விலகுவதற்கு, உன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்திலே அர்ப்பணிப்பதற்கு, பரலோகத்திலே ஒரு நிரந்தரமான இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் ஒருவேளை இந்த ராத்திரி உனக்கு கடைசி வாய்ப்பை தருகிறாரோ என்னவோ. இந்த வாய்ப்பை ஒருவேளை நீ இழந்து போவாய் என்றால் நீ சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர முடியாது. திரும்பச் சொல்கிறேன், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிறோம், அந்த காரியத்தின் முடிவு நல்லது. ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிறோம், அவனுடைய மரண நாள் நல்லது. எப்படி முடிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை? ஒருவேளை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் கடைசி நாளா இருக்கும் என்றால் எப்படி அதை முடிக்கப் போகிறாய்? தேவனுடைய குமாரனாய் முடிக்கப் போகிறாயா, அல்லது ஒரு குடிகாரனாகவே முடிக்கப் போகிறாயா? தேவனுடைய பிள்ளையாக உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிக்கப் போகிறாயா, அல்லது ஒரு ஊதாரியாக உன் வாழ்க்கையை முடிக்கப் போகிறாயா? தேவனுடைய பிள்ளையாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிக்கப் போகிறாயா, அல்லது ஒரு வேஷியாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ முடிக்கப் போகிறாயா? தேவனுடைய குமாரனாய் குமாரத்தியாய் உன் வாழ்க்கையை முடிக்கப் போகிறாயா, அல்லது ஒரு திருடனாய் கொள்ளைக்காரனாய் பிறர் வாழ்க்கையில் விளையாடுகிற, அநியாயமாய் அக்கிரமமாய் வாழ்கிறவனாக ஒருவேளை நீ உன் வாழ்க்கையை முடிக்கப் போகிறாயா? பைபிள் சொல்லுகிறது, திருடர்கள், ஏமாற்றுக்காரர்கள், வேஷிகள், பொய்யர்கள், கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர்கள், திருடர்கள் பரலோகத்திற்கு போக முடியாது. இவ்வளவு தெள்ளத் தெளிவாக தேவன் தம்முடைய வசனத்திலே சொல்லியிருக்கிறார். எப்படி முடிக்கப் போகிறாய்? அவர் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அந்த டைமுக்கு நீ போயே ஆகணும்னு வேற வாய்ப்பே இல்லை. நீயா இருந்தாலும் நானா இருந்தாலும் வேற யாரா இருந்தாலும். அந்த பணக்காரர் ஒரு ஆவிக்குரியவர், அவரிடத்துல ஒரு ஆள் வேலைக்கு இருந்தார். சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா அப்பா சொன்னப்போ அவர் சந்தைக்கு போனான். காய்கறி வாங்கிட்டு இருந்த சமயத்துல அந்த இடத்துல அந்த சந்தையில ஒரு கார்னர்ல மரணத்தின் தூதன் இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். இவரே கூர்ந்து கவனிக்கிறாராம் மரண தூதன் அந்த சந்தையில. இவர் காய்கறி வாங்கிட்டு இப்படி பார்க்கும்போது, அவரையே மரணதூதன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்குள்ள பயம் வந்துருச்சு. எனது இந்த மரண தூதன் என்னையே பார்க்கிறாரு, இத்தனை பேர் சந்தையில எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க யாரையும் பார்க்காம என்னையே குறி வச்சு பார்க்கிறாரு. இந்த மரண தூதன் பார்க்கிற விதமே இவருக்கு புரிஞ்சு போச்சு. இது ஏதோ ஆபத்து மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்ச அந்த மரண தூதனை பார்த்த உடனே பைய கையில் எடுத்துக்கிட்டார். நேர வீட்டுக்கு போயிட்டார். தன்னுடைய எஜமானன் கிட்ட சொன்னார், ஐயா என்னப்பா, நான் சந்தைக்கு போனல, காய்கறி வாங்க மார்க்கெட் போனல, அங்க மரண தூதன் என்னையே கூர்ந்து நோக்கி அங்க நின்னுகிட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏதோ என்ன கொண்டு போறதுக்காகவே வந்த மாதிரி இருக்கு அவருடைய பார்வை. எனக்கு பயமா வந்துருச்சு. சரிப்பா சரி, அது இருக்கட்டும், நீ ஏன் இப்படி காய்கறி வாங்காம வந்துட்ட? அது என்னமோயா, அந்த மரண தூதனை பார்த்ததுல இருந்து எனக்குள்ள பயங்கர ஒரு மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ள ரொம்ப பயமா இருக்கு. சரி, அதுக்காக இப்ப என்ன செய்ய போற? ஒன்றும் இல்லையா, எங்க ஊர் கோயம்புத்தூர் பக்கம் தானே, எனக்கு 2-3 நாள் மட்டும் லீவ் கொடுங்க, நான் எங்க ஊருக்கு போய் எங்கெங்காவது மறைஞ்சுக்கிறேன். சரி, உனக்கு அவ்வளவா மரண பயம் இருக்குன்னா, அவ்வளவு பயம் உனக்குள்ள இருக்குன்னா, குழப்பமா இருக்குன்னா நீ காலையில் எந்திரிச்சு போ அப்படின்னு சொன்னதான் தமது காலையில் எந்திரிச்சு ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு தான் ஊருக்கு ஓடிய போயிட்டார். அந்த பையன் எடுத்துக்கிட்டு அந்த எஜமானன் ஆவிக்குரியவர் சந்தைக்கு போறார். சந்தைக்கு போன போது அப்போது கூட அந்த மரண தூதன் அந்த சந்தையில அப்படியே இருந்தான். பார்த்த உடனே ஆவிக்குரியவர் பக்கத்துல போய், அதாவது என்ன விஷயம், எங்க வேலைக்காரன் இங்க மார்க்கெட்டுக்கு வந்தப்போ அவனே நீங்க கூர்ந்து கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்களாமே, எதுக்காக அப்படி கூர்ந்து அவனே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு அந்த எஜமானன் அந்த மரண தூதங்கிட்ட கேட்டாராம். உடனே மரண தூதன் தந்த பதில் என்னன்னா, வேற ஒண்ணும் இல்லையா, இன்னைக்கு சாயங்காலம் உங்க வேலைக்காரனுக்கும் எனக்கும் கோயமுத்தூர்ல ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. எங்க அப்பாயின்மெண்ட் இருக்காமாங்க, கவனிச்சிங்களா? எங்க அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் ஆயிருந்தது? கோயமுத்தூர்ல. அவங்க கிராமத்துல நான் போய் பார்த்தாகணும். மேல இருக்கிறவர் என்ன அனுப்பி வச்சார், அவனை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு. கோயமுத்தூர்ல தான் டைம் பிக்ஸ் ஆகி இருக்கு. உங்க வேலைக்காரர் இங்க திருப்பூர்லயே சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு கேட்டாராம் அந்த மரணத்தின் தூதன். கிளம்பி போயிட்டானா? எங்க? அதான் கோயம்புத்தூருக்கு போயிட்டாரா? அப்ப எஜமானன் பதில் சொல்றாரு, டைம் தான் பிக்ஸ் பண்ணிட்டீங்களே, பிளேஸ் பிக்ஸ் ஆயிருச்சுல்ல, அவன் என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இப்போ கோயம்புத்தூருக்கு போயிருக்கிறான். எதுக்காக? அங்கதானே மரண தூதனை சந்திக்கணும். இதுல என்ன உங்களுக்கு புரியுது? டைம் பிக்ஸ் ஆகும் போது பிளேஸும் கூட பிக்ஸ் ஆயிடும். தப்பிக்கிறதுக்கான சான்ஸ் இல்ல. நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்னால பார்த்தோம், துன்மார்க்கன் அப்படியே மரிப்பது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ. அந்த துன்மார்க்கன் தன்னுடைய நடத்தையை மாற்றிக்கொண்டு சரியாவதன் மூலமாகத்தான் எனக்கு
சந்தோஷம். அதுதான் எனக்கு பிரியம். நீ உன்னுடைய பாவத்திலேயே செத்துப் போவது தேவனுக்கு சந்தோஷம் அல்ல. இதுக்கு முன்னால ஒரு காலும் ஒரு போதும் இதுபோல செய்தி, மரணத்தை குறித்த செய்தி வாழ்க்கையில கேட்டிருக்க மாட்டேன். இன்னைக்கு நீ கேட்கிறாய் என்றால் காரணம் என்ன தெரியுமா? உன்னை தேவன் நேசிப்பதினால்தான். உன்னுடைய பெயர் நரகத்துக்கு போகிறவர்கள் என்ற லிஸ்ட்ல இருப்பதுனால, நாளையோ நாளை மறுநாளோ உன் வாழ்க்கையின் கடைசி நாள் வரப்போகிறது என்பதனால, நீ செத்து நரகத்திற்கு ஸ்ட்ரைட்டா போகக்கூடாது என்பதற்காக, போவது தேவனுக்கு பிரியமில்லை என்பதனால்தான் இந்த செய்தியை தேவன் உனக்கு சொல்லுகிறார். இன்று இங்கு யாருக்கோ இந்த செய்தி தேவை. எதற்காக இந்த செய்தி தேவை என்றால், ஒருவேளை இந்த வாரம்தான் உன் வாழ்க்கையில் கடைசி வாரமாயிருக்கலாம். அதனால்தான் தேவன் இந்த செய்தியை ஒன்று உனக்கு அருளுகிறார். அது யாரு? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அது எங்க? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த வேளையில் தேவன் இந்த செய்தி உனக்கு ஏன் தருகிறார் என்றால், அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே நம் மத்தியிலே அவர் சஞ்சரிக்கின்றார். எதற்காக சஞ்சரிக்கிறார்? விடுவிப்பதற்காக. இன்று இந்த வேளையிலே தேவன் உன் பக்கத்தில் உலாவுவதற்கான காரணம் என்னவென்றால், விடுவிப்பதற்காகத்தான். நீ பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறாய். அருவருப்பான காரியங்களுக்கு கட்டப்பட்டிருக்கிறாய். காம விகார இச்சைகளுக்குள் நீ விழுந்து கிடக்கிறாய். அநியாய சம்பாத்தியத்தினால் நீ கட்டப்பட்டு கிடக்கிறாய். அக்கிரமமான வாழ்க்கைக்கு நீ கட்டப்பட்டிருக்கிறாய். கட்டப்படப்பட்டிருக்கிற உன்னை விடுவிப்பதற்காகத்தான் இந்த வேளையிலே தேவன் நம் மத்தியிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு நான் வந்தப்போ சொல்லிட்டு வரல. இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் நான் சொல்லிட்டு போக மாட்டேன். ஆனால் எனக்கு நான் போக போற நாள் சமீபத்தில் தான் இருக்கிறது என்று நீ சொல்லுகிறாய். இவ்வளவு தெளிவாய், இவ்வளவு திட்டவட்டமாய் என் வாழ்க்கையில் முடிவு எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கான டேட்டையும் டைமையும் பிளேஸையும் பிக்ஸ் பண்ணிவிட்டீர் என்று திட்டவட்டமாய் சொல்லுகிறீர். ஒருவேளை அந்த டைம் இன்று இரவு என்று இருக்குமானால், நான் பரலோகத்தில் கண் விழிப்பது சான்ஸ் அல்ல. எஸ், உனக்கு அந்த சான்ஸ் இல்லாததால் தான் தேவன் உன்னோடு பேசுகிறார். உனக்கு சான்ஸ் தர வேண்டும் என்று, பரலோகத்தில் உன்னை காண வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுவதால் தான் இன்று ராத்திரி உனக்கு ஒரு சான்ஸ் தருவதற்கு உன் மனைவி இங்கே அழைத்து வந்திருக்கிறார். தேவன் அழைத்து வர சொல்லியிருந்தார். எனவேதான் நீ வந்தாய். தேவன் உன்னை வரச் சொன்னார். அதனால் தான் உன் கணவர் உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லது பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு வந்தார்கள், அல்லது உன் தகப்பன், உன் தாய் அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அப்படி உன்னை அழைத்து வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? நீ நரகத்தின் எல்லைகளிலே திக்கு தெரியாத நிலையிலே சுற்றி கொண்டிருக்கிறாய். ஒரு பாவியாக பாவங்களை மூட்டை கட்டிக்கொண்டு நீ வாழ்கிறாய் என்பதனால் தான் தேவன் இந்த நாளிலே உன்னை விடுவிப்பதற்காக உன்னை இங்கே வர வைத்திருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எதற்காக உலாவுகிறார்? ரட்சிப்பதற்காக. எதற்காக உலாவிக் கொண்டிருக்கிறார்? வெற்றியை தருவதற்காக. விடுவிப்பதற்கு, வெற்றியை தருவதற்கு என் தேவன் உலாவிக் கொண்டிருக்கிற போது நீ இன்று என்ன செய்ய வேண்டும்? அருவருப்பானது, அபவித்திரமானது, அநியாயமானது, அக்கிரமம் உள்ளது ஏதாவது உனக்குள் இருக்குமென்றால் அவற்றையெல்லாம் நீ விட்டு விலக வேண்டும் என்று அதை அறிக்கை செய்து நீ விட்டு விலகுவாய் என்றால் விடுதலையை பெற்றுக்கொள்வாய். உனக்கு வரவிருக்கும் சிக்ஷையிலிருந்து நீ தப்பித்துக் கொள்வாய். ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க தேசத்தை ஆளுகை செய்த ஒரு பிரசிடென்ட். அமெரிக்காவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது அந்த சமயத்தில் இந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் சிறைச்சாலைக்கு போய் அங்க இருக்கிற கைதிகளை சந்திப்பது ஒரு வழக்கம். அப்படி சென்று அந்த கைதிகளை சந்திக்கிற சமயத்துல, ஐயா, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க என்று கேட்ட போது அந்த கைதி என்ன சொன்னான் தெரியுமா? நான் எந்த தப்பும் பண்ணலங்க. அநியாயமா என்ன இந்த கேஸ்ல சிக்க வச்சுட்டாங்கங்க. நான் பஸ்ல பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ என் பாக்கெட்ல கைவிடுறதுக்கு பதிலா தவறுதலா பக்கத்துல இருந்தவன் பாக்கெட்ல கைவிட்டுட்டாங்க. உடனே திருடன் திருடன்னு சொல்லி என்னை பிடிச்சி இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சுட்டாங்க. வேற எந்த தப்பும் நான் பண்ணலங்க. அது அவன் கொடுத்த பதில். அடுத்த ரூமுக்கு போய், நீ எதுக்காக இங்க வந்த? சார், உண்மையில நான் ஒரு திருடன் இல்லை சார். திருடன் இல்லைன்னா, அதாவது குடி போதையில தப்பானவன் இல்லைனாலும், தப்பான வேலையை செய்யலனாலும், குடி போதையில எங்க வீட்டு கதவை தட்டுறதுக்கு பதிலா எங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு பதிலா பக்கத்து வீட்டுக்குள்ள போயிட்டேன்யா. அதை பார்த்த உடனே பக்கத்து வீட்டுக்காரமா எதுக்குடா நைட்ல என் வீட்டுக்குள்ள வரேன்னு சொல்லி நான் அடின்னு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து விட்டாருங்க. ஆக்சுவலா நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதுங்க. அந்த ஆளும் ஒத்துக்கல.
தான் செஞ்ச தப்ப ஏதோ ரீசன், ஏதோ சாக்கு போக்கு சொல்றான். இப்படி எல்லாருமே சாக்கு போக்கு தான் சொன்னாங்க. நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன், எந்த தப்பும் செய்யல. அப்படியே கடைசியா ஒரு அறைக்குள்ள போனப்போ அந்த அறையில இருந்த ஒரு கைதி ஆப்ரஹாம் லிங்கன் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தூரமா ஓடி போய் தன்னுடைய முகத்தை சுவற்று பக்கமா வச்சுக்கிட்டு பயங்கரமா அழறாரு. ஐயா, ஏயா நீ இப்படி அழற? அந்த கைதி சொன்னா, நீங்க ஒரு அற்புதமான பிரசிடென்ட் ஐயா. உங்கள மாதிரி ஒரு அற்புதமான பிரசிடென்ட்டுக்கு என்ன மாதிரி ஒரு அருவருப்பான முகம் காட்டுறது அது கொஞ்சம் கூட நல்ல விஷயம் இல்லைங்க. நான் செஞ்ச தப்புக்காக, நான் செஞ்ச பாவங்களுக்காக இன்னைக்கு நான் சிக்ஷையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மனைவி அலட்சியம் பண்ணின, பிள்ளைகளோட எதிர்காலத்தை நசுக்கி போட்டுட்டேன். இன்னைக்கு செஞ்ச தப்புகளுக்காக, அருவறுப்புகளுக்காக சிக்ஷை அனுபவிக்கிற. அதனால வெக்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி குறுகிறேன் அவங்க முகத்தை பார்க்க முடியாம. வேணாங்க, என் முகத்தை நீங்க பார்க்க வேண்டாம்யா. அதனாலதான் என் முகத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்பல. தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்கய்யா, உங்க முகத்தை என்னால பார்க்க முடியாது. அவர் பயங்கர பாவிங்க ஆப்ரஹாம் லிங்கன். உடனே அந்த ஜெயிலரை வரவழைத்தாராம். அவரும் வந்தார். ஐயா, இங்க இருக்கிற திருடங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அந்த ஆள் ரொம்ப ரொம்ப நல்லவரான். தான் பாக்கெட்ல கைவிட்டுறதுக்கு பதிலாக பக்கத்துல உங்க பாக்கெட்ல கைவிட்டாரான். தவறா அநியாயமா கொண்டு வந்து சிறையில் அடைச்சி வச்சுட்டாங்களா. அந்த அளவுக்கு அவர் ரொம்ப நல்லவரான். ஏதோ இவரு குடி போதையில தான் வீட்டுக்கு போக பக்கத்து வீட்டுக்குள்ள போந்துச்சாராம். இல்லைன்னா இவரும் ரொம்ப நல்லவர் தானா. சோ இவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இந்த ஆள் மட்டும்தான் கெட்டு போனவர், பாழாய் இருக்கிறவர். இப்பேற்பட்ட ஒரு ஆள், இப்பேற்பட்ட கெட்ட மனுஷன் இந்த நல்லவங்களுக்கு மத்தியில இருந்தா அந்த நல்லவங்களும் கெட்டு போயிடுவாங்கயா. அதனால தயவு செய்து இந்த ஆளை இங்கிருந்து இன்னைக்கே இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே அனுப்பிச்சு வச்சிருங்க. நல்லவங்களை மத்தியில இவர் மாதிரி ஒரு கெட்டவன் கட்டாயம் இருக்கக்கூடாது. இந்த ஆளை இங்கிருந்து முதல்ல வெளியே அனுப்பி வச்சிருங்க. அந்த நாளிலே அந்த பெரும் துன்மார்க்கன் விடுதலையை பெற்றுக்கொண்டான். காரணம் என்னங்க? தன்னுடைய தப்பையெல்லாம் அவன் ஒத்துக்கிட்டான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் என் ஆண்டவர் நம்மில் சிலரை விடுவிக்கப் போகின்றார். இந்த ராத்திரியில் என் ஆண்டவர் இங்கே உட்கார்ந்திருக்கிற அநேகம் பேரை அவருடைய பாவ கட்டுக்களிலிருந்து, அவர்களின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து, சாபத்தினின்று என் ஆண்டவர் விடுவிக்கப் போகின்றார். அப்படி நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னவென்றால், ஆண்டவரே, நான் நல்லவன் இல்லையா, நான் நல்லவன் இல்லையா. மேலோட்டம் ஆவிக்குரிய ஸ்திரீ மாதிரி இருந்தாலும், பரிசுத்தவான் மாதிரி தெரிஞ்சாலும், என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாமே பாவங்கள் தான் ஆண்டவரே. ஆக்சுவலா நான் உம்முடைய குமாரனாய் குமாரத்தியாய் இருப்பதற்கு அருகதை எனக்கு இல்லவே இல்லை ஆண்டவரே. என மன்னிங்க ஆண்டவரே என்று இந்த வேளையில நீ விண்ணப்பம் பண்ணுவா என்றால், தேவன் உன்னை உன் பாவங்களிலிருந்து விடுவிக்க போதுமானவர். பாவத்தின் கட்டுக்களிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லமையுள்ளவர். எந்த பாவ கிரியைகளால், பாவ பழக்க வழக்கங்களால் கட்டப்பட்டிருக்கிறாயோ அந்த பாவ கட்டுக்களிலிருந்து என் ஆண்டவர் உன்னை விடுவிக்கப் போகிறார். விடுதலையை பெற்றுக் கொள்ளுவாயோ அல்லது அந்த பாவ கட்டுக்களிலேயே உன் வாழ்க்கையை நீ முடித்துக் கொள்ளுவாயோ, அது உன் கையில தான் இருக்கு. சகோதர சகோதரிகளே, இந்த கைதி தன் தப்பை ஒத்துக்கொண்டான், விடுதலையை பெற்றுக்கொண்டான். இந்த தப்பை அறிக்கை செய்ய வேண்டும். அதோடு நீ செய்து வருகின்ற அந்த பாவங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டும், அவற்றை விட்டு விட வேண்டும். அது உனக்கு ஒருவேளை எவ்வளவு ஜாலியா, சந்தோஷமா, கொண்டாட்டமா இருந்து உலகத்தின் பாவ சிற்றின்பங்களை நீ ருசித்துக் கொண்டிருந்தாலும், இந்த வேளையில் அதை விட்டு நீ விலக வேண்டும். ஒருவேளை நீ அதை விட்டு விலகாமல் இருப்பாய் என்றா அது உன்னை அழித்து போட்டுவிடும், நரகத்திற்கு கொண்டு போய் தள்ளிவிடும். இதுவரைக்கும் எந்த பாவங்களை கண்டு நீ கவர்ந்தெடுக்கப்பட்டாயோ, எந்த பாவங்களுக்கு நீ உன்னை நீயே விற்று போட்டாயோ, அந்த பாவங்களிலிருந்து இன்றே நீ வெளியே வர வேண்டும், அவற்றை விட்டு விலக வேண்டும். அந்த கழுகு ஆகாயத்தில் அப்படியே பறந்துகிட்டே இருக்கு. கீழே அப்படியே பெரிய ஆறு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச தூரத்துல அந்த மலைகள் அழகா வர்ற அந்த ஆறு திடீர்னு ஒரு நீழ்வீழ்ச்சி மாதிரி விழப்போகுது. அதே சமயத்துல பாருங்க, பசியோடு இருக்கிற அந்த கழுகு கீழே அந்த ஆத்துல தனக்கு ஏதாவது தேவைப்படுற மாதிரி மீனோ அல்லது ஜந்துக்களோ கிடைக்குமோன்னு எதிர்பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு அழுகி போன நிலையில ஒரு பிராணியோட பாடி அப்படியே அந்த தண்ணியில அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே அந்த கழுகு அவ்வளவு சந்தோஷமா சல்லுன்னு கீழே வந்து அந்த பிராணியின் உடல் மீது, அழுகிய நிலையில இருந்த அந்த உடல் மீது இறங்கியதோ. இறங்குறது மட்டும் இல்லைங்க, அந்த அழுகி போன உடல் மேல நின்னு ருசிச்சு பிச்சு 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 அந்த மாம்சத்தை வேக வேகமா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி சாப்பிட்டு 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 நல்ல வெயிட் அதிகமாயிடுச்சு. அப்படி உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல சந்தோஷமா, கொண்டாட்டமா
முழு திருப்தியோட சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா வயிறெல்லாம் முழுசா நிறைஞ்சதுக்கு அப்புறம் இப்படியே கழுத்தை தூக்கி பார்த்துச்சு. இந்த வர நீர்வீழ்ச்சியில இந்த சவம் வேகமா கீழே விழப்போகுது. அப்ப புரிஞ்சது அந்த கழுகுக்கு, இப்ப இந்த பிராணியை நம்ம விடலான்னு அந்த பிராணி உடலோட சேர்ந்து நானும் பள்ளத்தாக்குல விழுந்துருவேன்னு புரிஞ்சுகிட்டதுனால உடனே தன்னுடைய 2 ரெக்கைகளையும் விரிச்சு மேல பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. பறக்க முடியலங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த கழுகு அந்த பிணத்து மேல வந்து இறங்குனப்போ லேசா இருந்தது. ஆனா கவனிங்க, அந்த பிணத்து மேல உட்காந்து உறிஞ்சி உறிஞ்சி நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்ததுல, அப்ப அதனோட வெயிட்டும் கூடிருச்சு. நகங்கள் நிறைஞ்சிருந்த அதோட கால் அந்த பிணத்தில் சதைக்குள்ள அப்படியே உள்ள போய் புதஞ்சிருச்சு. இப்ப 2 ரெக்கையும் விரிச்சு மேல எழுமணும்னு முயற்சி பண்ணுறதே தவிர அந்த பாடிக்குள்ள தன்னோட கால்கள் நல்லா போய் சிக்கிக்கிட்டதால அது முடியல. எவ்வளவோ முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தது, எழுந்தரணும் பறந்தரணும் அப்படின்னு. ஆனா ஒன்னும் பண்ண முடியல. தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிற அந்த முயற்சியிலேயே இறந்து போன பாடியோட சேர்ந்து அந்த கழுகு திடீர்னு அந்த தண்ணிக்குள்ள அப்படி விழுந்து கதை முடிஞ்சது. தன் உயிரை அது இழந்து விட்டது. கவனிங்க, எது அந்த கழுகை கவர்ந்து இழுத்ததோ அதுதான் அந்த கழுகின் உயிரை எடுத்து விட்டது. சகோதரனே சகோதரியே, இன்று நீ எவைகளால் எல்லாம் ஈர்க்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த பாவங்களால் நீ ஈர்க்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த பாவ நட்புக்கு நீ ஈர்க்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த பாவ கள்ள தொடர்புகளால் நீ ஈர்க்கப்பட்டிருக்கிறாயோ, எந்த பாவ அநியாயமான சம்பாத்தியத்தால் நீ ஈர்க்கப்பட்டிருக்கிறாயோ, இப்படி எந்த பாவ பழக்கத்திற்கு நீ பழக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டிருக்கிறாயோ, கவனி, அதுதான் உன்னை கட்டப் போகிறது. அதுதான் உன்னை பற்றிக் கொள்ளப் போகிறது. அதுதான் உன்னை பற்றிக் கொண்டு போக போகிறது பாதாளத்துக்கு. எந்த பிணம் கவர்ந்து இழுத்ததோ, எந்த பிணம் தன் வயிற்றை நிரப்புவது போல தோன்றியதோ, சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் கொடுத்ததோ, அதே பிணம்தான் அந்த பட்சியை கொன்று போட்டதுங்க. பாவத்தின் அடிப்படை குணமே அதுதான். கொஞ்ச நேரம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், கொஞ்ச நேரம் நீ கொண்டாடும்படியாக உனக்கு எல்லாத்தையும் அது செய்யும். ஆனா அதுக்கப்புறம் உனக்கு அது இப்படிப்பட்ட ஒரு கதியை தான் கொண்டு வரும். சகோதரனே சகோதரி, உனக்கு நல்லா தெரியும் எந்த பாவத்துக்கு நீ அடிமையா இருக்கிறங்கிறது, எந்த தப்ப நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கங்கிறது, எந்த பாவத்தை, எந்த உலகத்தை, எந்த குறைவுகளை, வேதத்துக்கு விரோதமான வாழ்க்கையை உன்னால் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறாயோ, அது உனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த வேளையில தேவன் உனக்கு ஒரு வாக்கை தருகிறார். என்னவென்றால், நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன் ரட்சிப்பதற்காக. இந்த வேளையிலும் தேவன் நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை விடுவிப்பதற்காக. விடுதலையை பெறுவதற்கு நீ தயாராயிருப்பாய் என்றால் விடுவிப்பதற்கு தேவன் சுத்தமாக இருக்கிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். என்னைக்கு நான் கண்ணை மூடுவனோ அது எனக்கு தெரியாது. ஒருவேளை இன்று இரவே நான் கண் மூட வேண்டி வந்துவிட்டால், இன்று இரவே ஒருவேளை நான் சாக வேண்டி வந்தால், ஸ்ட்ரைட்டாக நான் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் இருக்கும் ஒரே ஒரு படி, இருக்கிறபடியே என் வாழ்க்கையை ஆண்டவரிடத்துல இப்பவே அர்ப்பணிப்பதுதான் நல்லது. இப்பொழுது வரைக்கும் தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிராதவர்கள் ஒருவேளை உங்கள நிறைய பேர் இருக்கக்கூடும். என்றால் கவனிங்க, இன்று உன்னுடைய வாழ்க்கையிலே இயேசு இல்லை. ஆனால் உனக்கு இருக்கும் யோசனை என்ன? என்றாவது ஒரு நாள் இயேசுவை நான் நம்பிக்கொள்வேன், என்றாவது ஒரு நாள் இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் கொடுத்து விடுவேன், அப்பத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வன் என்ற எண்ணம் உனக்குள்ள இருக்கு. என்றாவது ஒரு நாள் அந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பொழுது முதல் நான் ஒழுங்காக வாழ்வேன் என்று நீ உனக்குள் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த நாள் உன் வாழ்வில் வராவிட்டால், அல்லது அப்பொழுது வரைக்கும் நீ உயிரோடு இல்லாவிட்டால், இந்த வாரமே நீ போக வேண்டி வந்தால் என்ன பிரயோஜனம்? எப்படியோ உனக்குள்ள ஒரு ஐடியா இருக்குல்ல, ஆண்டவராக இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னு. எப்படியோ உனக்குள்ள ஒரு யோசனை இருக்குல்ல, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அப்படி நீ நினைக்கிற காரியத்தை இன்றே ஆரம்பிப்பது நல்லது. அப்படி இன்றே ஆரம்பித்தால் அது எவ்வளவு நன்றாக இருக்கும். எனவே நீ நினைத்திருந்தபடி இன்றிலிருந்து உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஜெபிக்கலாம் வாருங்கள். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாய் தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் ஜனன நாளை பார்க்கிலும் எங்கள் மரண நாள் மிகவும் மேன்மையானது. எங்கே பிறந்தோமோ, யாருக்கு பிறந்தோமோ, என்ன நிலைமையில் பிறந்தோமோ, எப்படி பிறந்தோமோ அது தேவையில்லாதது. ஆனால் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய குமாரனாய் குமாரத்தியாய், எங்கள் பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நபராய், உம்முடைய வாரிசாய் இந்த உலக யாத்திரையை முடிக்காவிட்டால் நரகம் தவிர்க்க முடியாது. இந்த நேரத்திலும் அநேகர் தங்கள் முழு மனதோடு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த அருப்பெரும் நம்பிக்கை
நீர் விடுவிப்பீர் என்று, வெற்றியை தருவீர் என்று, இந்த உலக யாத்திரை முடித்த பிறகு பரலோக வாழ்க்கையை அருளுவீர் என்று நம்பிக்கையோடே கூட தங்கள் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி வந்திருக்கிறார்கள். இது முதற்கொண்டு நீர் எப்பொழுது வந்தாலும், எப்பொழுது வந்து கண்டாலும், எப்பொழுது எங்கள் பாளையத்திற்குள் உலாவி எங்கள் வீட்டிற்குள் வந்தாலும், நீர் ஆசைப்படுகிற விதத்திலே உம்முடைய சித்தத்தின்படி உமக்கு மகிழ்ச்சியை தருகிற விதத்தில அற்புதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வேண்டுகிறார்கள். அப்பா, இங்கே கண் மூடினால் உம்முடைய ராஜ்யத்தில் கண் விழிக்கிற மகா கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Address Calvary, Post Box number 30, Kokatpalli, Hyderabad 72.